நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லபடியா புள்ளைய பெத்தெடு. அத்தை, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லா இருங்க. எல்லாரும் மறக்காம வந்து கலந்துக்கணும். உங்க எல்லாருக்காகவும் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க. வா. நம்பியார் கூட கிளைமேக்ஸ்ல திருந்திடுவாரு. ஆனா இந்த கூட்டம் அவ்வளவு சீக்கிரத்துல திருந்தாதே. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். பாருங்க, எதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் மாமா நானும் நினைக்கிறேன். இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாம எதுக்கு போகணும்? அதான் அவங்க குழந்தைக்கு சத்து தண்ணி குடுக்கறாங்க, இல்ல சத்து இல்லாத தண்ணி குடுக்கறாங்க. நமக்கு என்ன வந்தது? தேவையில்லாத தண்ட செலவு. நாம போகாம இருக்கிறதா நல்லது. இப்பதான் இவ சரியா சொல்றா. மாப்பிள்ள, இம்புட்டு நாள் வராதவங்க இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்காங்கன்னா அவங்க சந்தோஷத்தை சொல்லிட்டு போகவல்ல, நமக்கு துக்கத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. எனக்கும் அப்படிதான் படுது. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கரெக்ட். நீங்க எல்லாரும் சொல்றது இருக்கட்டும். கூட பிறந்தவன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேட்போம். என்ன அமுதா, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் கூட பிறந்தவ உண்டாயிருக்கா. அதான் சரின்னு தோணுது. பங்காளி பகையாளி ஆகிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. அதுக்குன்னு சொந்தத்தை அப்படியே தள்ளி விட்டுற முடியுமா? சொந்தத்துக்குள்ள இருக்கிற பகையே இப்படி சின்ன சின்ன விசேஷங்களை கலந்துக்கிறது மூலமா தானே சரியா போவோம். அத வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டோம், சொந்தமும் ஒதுங்கி போயிரும்ல. அதனால நீங்க குடும்பமா அங்க போய் கலந்துக்கிறது தான் சரியா இருக்கும். அமுதா சொன்ன முடிவு தான் என் முடிவும். என்ன அண்ணா, நீ என்ன சொல்ற? பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அத்தை. அமுதாவை நீ எப்படி நல்ல மருமவளா ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் உன்ன நல்ல மருமவளா ஏத்துக்கிட்டேன். இந்த வீட்டுல இருக்கிற 2 மருமவள்களும் தங்கத்திலயும் தங்கம், சொக்க தங்கம். நீங்க இதே மாதிரியே காலங்காலத்துக்கும் ஒத்துமையா இருக்கணும், புரியுதா? அப்பதான் நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும். இனி இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு நினைக்கிறேன். பரம, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு திரிஞ்ச என் பண்ணையில உன்னை வேலைக்கு சேர்த்து பெண்ட நிமித்தி விடுவேன், கேட்டுக்க. அப்பதான் பாய மூடுறே. சரி, நானும் போட்ட வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவசரமா கிளம்பி வந்துட்டேன். அங்க வெள்ளாமையெல்லாம் மகசூலுக்கு தயாரா இருக்கு. ஆளு பக்கத்துல எல்லாம் ஏமாத்தி விடுவாங்க. ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன அப்பதா, என்ன அதுக்குள்ள இப்படி திடீர்னு கிளம்புறிய? அடியே, நான் எங்கடி கிளம்புறேன்னு சொன்னேன், போயிட்டு வந்துடுறேன்னு தானே சொல்றேன். இங்க பக்கத்துல தானே. அதான் உன் தங்கச்சி கூப்பிட்டு போயிருக்காளே, அந்த விழால வேற கலந்துக்கணுமே. நம்ம குடும்பத்தை விட்டு நான் எங்க போறேன்? எந்த பிரச்சனைனாலும் நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன். என்ன அமுதா,
மச மச நிக்கிற? உங்க அத்தை கொடுத்த உடுப்ப போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வெரசா கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. ம். அதானே, போய் சீக்கிரமா கிளம்புமா. என்ன சொன்னேன்? பாரா சரி, நேரமாச்சு கிளம்புங்க. நானும் அப்படியே சாப்பிட்டு கிளம்பிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ஆசீர்வாதம் இருக்கு, நல்லா இருக்கு. அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. ம், சரிங்க அத்தை. சித்தப்பா, நான் சரிடா போயிட்டு வரேன். போயிட்டு வா. வாங்க. செந்தில பார்த்து கூட்டு போடா. சரி மாமா. ஜாக்கிரதா. வா ஆண்டவா. வாத்தி வாத்தி, ஒரு எதுக்கு நிமிஷம். அமுதா? எதையாவது மறந்துட்டியா? ஒரு நிமிஷம் பைக்கை நிப்பாட்டுங்களேன். ஏற்கனவே நேரம் ஐயோ, ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறுத்துங்களேன். ம், சொல்லு. அங்கன ஒரு கோயில் இருக்குல்ல? அதுக்கு இல்ல வாத்தி, முத தடவையா எல்லார் சம்மதத்தோட சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறேன். ஆ, அதுக்குதான் சாமிக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு வந்துடலாமேன்னு. ஆனா கோவில் பூட்டி இருக்கு. ஆனா சாமி உள்ளதானே இருக்கு. சரி, சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா. ம். ம். அமுதா, அமுதா, அமுதா. மாமா, என்ன அமுதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் முகத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கு. மாமா, அத்தை என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாக. ஆ, அவங்களே நான் படிக்கிறத ஏத்துக்கிட்டாக. இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ம். இப்பதாம்மா உனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. அண்ணன் உன்னை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவ நம்பிக்கைய நீ தான் காப்பாத்தணும். நல்லபடியா படிச்சு ரொம்ப ஒசந்த இடத்துக்கு வந்து உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமா. ம். மாமா இல்லாத குறைய நீதாமா தீர்த்து வைக்கணும். நீ இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நான் மேல நிம்மதியா இருக்கேம்மா. மாமா, நான் படிச்சு நல்லா வரணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்கும்மா. அம்மா அமுதா, கோவில்ல சாமிக்கு முன்னாடி மத்தவங்க கால்ல விழக்கூடாதுமா. மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னோட சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. மாமா, என்ன சாமியை பார்த்து வேண்டியாச்சா? சாமிய பார்த்தாச்சு, ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். என்னது, ஆசீர்வாதம் பண்ணாரா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க.
போலாமா? ம். பாத்தி, இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தினிய? அங்க பாரு, ஸ்கூல் வந்துருச்சு. அதுக்கு என்ன மறந்துட்டியா? வெளியில தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் வாத்தி, நீ ஸ்டூடெண்ட். சரியா? பரவாயில்லையே. வாத்திக்கு அந்த நினைப்பெல்லாம் இருக்கா? அதே நினைப்போட படிச்சு முடிக்கிற வரைக்கும் இருந்தா சரி. சரி சரி, நீ முன்னால போ. ஓ, என் பாதுகாப்புக்கு பின்னாடியே வரியலா? சரி சரி. யோ வாத்தி, என்ன? ஸ்கூலுக்குள்ள தானே நீ வாத்தி? இப்போ வெளியே தானே இருக்க. இப்போ நீ என் புருஷன் தானே? ஆமா. அப்ப நான் சொல்லட்டுமா? சொல்லு. என்ன? ஐ லவ் யூ. அட பாரு, ஸ்கூல் படிக்க சேர்ந்ததும் இந்த புள்ளைக்கு விவரம்லாம் தெரியுது. அதுவும் இல்லாம முத தடவை ஐ லவ் யூலாம் சொல்லுது. அது அப்படிதான் வாத்தி. அதுக்குன்னு அதே நினைப்போட ஸ்கூல்ல இருக்காதிய. அங்க ஒரு வாத்தியாரா ஒழுங்கா இருக்கணும். சரியா? சரிங்க மேடம். ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். வா. பாத்தீங்களா, குடத்தை தூக்கிட்டு தெரிஞ்சவ மறுபடியும் ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டா. புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி சிரிச்சு பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே என் பயிர் எரியுதுங்க. அட, நீ ஏன் கவலைப்படுற? விடு. உனக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அவளை கூப்பிட்டது அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பதானே? இந்த சிரிப்புக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா பதிலடி அங்கே கொடுத்துடலாம். என் பொண்ணு உண்டா இருக்கா? நல்லதுங்க. நம்ம வழக்கப்படி சத்து தண்ணி கொடுக்கற ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களா? சரி சரி. என்னதான் பகையா இருந்தாலும் அவங்களும் வீடேறி வந்து கூப்பிட்டாங்க. நானும் கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அம்மா இல்லாத பொண்ண சிதம்பரம் இப்படி தவிக்க விட்டாரேன்னு ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. பொண்ணுக்கு தலை பிரசவம்.
தாய் வீட்டில் தான் பண்ணணும். அந்த பாக்கியம்தான் இல்லை. அதான் ஃபங்க்ஷனுக்கு போய் நாம முறையா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலான்னு இருக்கேன். இப்போ நான் இருக்கிற நிலைமையில பெருசா எதுவும் சீர் பண்ண முடியாது. அதுக்குன்னு வெறுங்கையை வீசிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பணம் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கூடிய சீக்கிரமே அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஐயா சிதம்பரம் ஐயா, என்னையா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க நாணயத்து மேல யாராவது சந்தேகப்படுவாங்களா? இந்த தொழில நீங்க தான் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி. நீங்க இப்படியெல்லாம் எங்க முன்னாடி பணம் கேட்டு வந்து கேட்கறத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. உங்களை மாதிரி ஆள்களுக்கு உதவ முதல்ல கொடுத்து வச்சிருக்கணுயா. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சையா. இப்ப நீங்க கேட்கிற அம்புட்டு தொகையும் என்கிட்ட இல்லையா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். தப்பா நினைக்காதுங்க, உங்களுக்கும் நம்ம தொழிலை பத்தி நல்லா தெரியும். சரி, நான் வரேன். மாமா, என்ன மாமா இம்புட்டு தூரம்? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தொழிலில் பழைய நண்பரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மாப்பிள்ள, வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. சரிங்க மாமா. நான் வரேன் மாப்பிள்ள. மாமா எதுக்கு வட்டிக்காரனை பார்த்துட்டு போறாரு? இவர் முகத்துல இருக்கிற கலக்கத்துக்கும் சொல்ற பதிலுக்கும் ஒட்டவே இல்லையே. மாமா நம்ம கிட்ட எதையோ சொல்ல தயங்குறாரு. சரி, என்னன்னு பாப்போம். வாங்க தம்பி, உட்காருங்க. இப்போ வந்துட்டு போனாரே சிதம்பரம், அவரு என்னோட மாமா தான். அவர் எதுக்காக உங்களை பார்த்துட்டு போறாரு? வட்டி கடைக்காரன்னு எதுக்கு பார்க்க வருவாங்க? எல்லாம் பணம் வாங்கத்தான். அவங்க பொண்ணு உண்டாயிருக்காங்களாம், சத்து தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம். அதுக்காக சீர் செய்யன்னு சொல்லி காசு வேணும்னு வந்து கேட்டு போறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? பணம் கொடுத்தீங்களா? நான் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டேன். நிஜமா பணம் இல்லையா? இல்ல அவரால் இப்ப இருக்க நிலைமையில திருப்பி தர முடியாதுன்னு வேணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட இப்ப பணம்லாம் இருக்கு தம்பி. அதே மாதிரி ஐயா திருப்பி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு. அவரை நம்பி எம்பிட்டு காசு வேணாலும் கொடுக்கலாம். அப்புறம் எதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க? தம்பி, காசு திரும்பி வரலைன்னா காசை திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா உசுறு போச்சுன்னா? புரியல. அவர் சின்ன மருமக பழனி தம்பி இருக்காருல, அவர் தான் சிதம்பரம் ஐயாவுக்கு காசு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா இந்த தொழிலே நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போயிருக்காரு. என்கிட்ட மட்டும் இல்லை தம்பி, எல்லா இடத்துலயும் இப்படிதான் மிரட்டிட்டு போயிருக்காரு. அதனால ஐயா எங்க போனாலும் அவருக்கு காசே கொடுக்க மாட்டாங்க. நான் புள்ள குட்டிக்காரன். நியாய தர்மத்தை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். சொல்ல போனா அவரை பகைச்சுக்கிட்டு எங்களால எந்த தொழிலும் பண்ண முடியாதுங்க. அதனாலதான் அப்படி சொல்லி அனுப்பி வச்சேன். அதனால நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்காம இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்றது? மாமா எங்க அலைஞ்சாலும் காசு கிடைக்க போறதில்ல. நம்ம கிட்ட உதவினும் கேட்க மாட்டாரு. என்ன பண்ணலாம்? வாங்க வாங்க உள்ள போ. வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க உள்ள போங்க. வாங்க ஆயிட்டா. என்ன மறந்துட்டீங்களா? வீட்டு பக்கம் ஆளே காணோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ள ஃபாரின் போயிட்டாரு. அதான் பொண்ணு கூட இருக்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பேனா? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, உள்ள போங்க. போங்க போங்க உள்ள போங்க.
வாங்க 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 வணக்கம். உள்ள போங்க. ஏண்டா பழனி, ஓ மாமனார் இன்னும் காணோம். வருவாரா இல்ல இன்னும் அதே கோபத்தோட முறுகிக்கிட்டு தெரியுதாரா? வாங்க வாங்க. வீடு தேடி போய் அழைச்சிருக்கு, வராம எங்க போயிடுவாங்க? சபையில என்னத்தை சீரா வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வேற ஊருக்குள்ள ஒருத்தனும் பணம் தரக்கூடாதுன்னு மிரட்டில வச்சிருக்கேன். அதான் மனுஷன் என்ன பண்ணலாம்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க வாங்க. அவருக்கு வேணும், நல்லா வேணும். என்னமோ மூத்த மாப்பிள்ளையும் அமுதாவையும் தான் பெருசா தலையில தூக்கி வச்சு ஆடினார்ல. நீங்க வந்து சபையில அவரால் எதுவும் பண்ண முடியாம வெறுங்கையோட கைய கட்டி நிக்கணும்ப்பா. எல்லாரும் பார்த்து கேவலமா பேசணும். அவமானத்தை தாங்க முடியாம அமுதா துடிக்கணும்பா. சிதம்பரம் அவமானப்பட்டு வெளியே போகணும். இது பிளான் 1. பிளான் 2, அமுதாவை சபையில அசிங்கப்படுத்த இன்னொரு திட்டம் வச்சிருக்கேன்ப்பா. மொத்தத்துல அவங்க குடும்பமே இன்னைக்கு அசிங்கப்பட போறாங்க. ஜெயில இருந்து திரும்ப வந்த எனக்கு நல்ல விருந்து காத்து கிடக்குன்னு சொல்லு. வாங்க 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 உள்ள போங்க.